இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஇ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கால்குலேஷன் பார்க்க போகிறோன்னா, கெஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய ட்ரா நம்பர், அதனோட லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 451 246. ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 367. ஸோ 15/2/2024 அடிச்ச ரிசல்ட் பார்த்திங்கன்னா 299,857. இது வந்து ரொம்ப வருஷம் பெண்டிங்காக இருந்த ஒரு நம்பர். ஸோ ரிசல்ட் ரொம்ப கம்மியாக தான் மேட்ச் ஆகிருக்கு. அதனால் இங்கே ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன், எல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக இன்றைக்கி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு அடிக்கிற ரிசல்ட்டை வச்சு நாம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 857க்கு நம்ம எந்த மாதிரி வேணால் கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நம்ம ஸ்பெஷல் சி போர்டில் 7 இருந்தது, பட் ஆனால் நம்ம 7 மென்ஷன் பண்ணவே இல்லை, சரிங்களா? 7 இருந்தது, மென்ஷன் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7 8 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம், சரிங்களா? 7 8 இந்த பேரே வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. 7 8ன்னு கொடுத்தோம், திருப்பி தான் வைப்பாங்க எல்லாருமே, வந்து ரிவர்ஸில் திருப்பி வைப்பாங்க. 8 7 இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் இங்கேயும் 7 5ன்னு கொடுத்தோம். ஸோ 5 7 இது ரெண்டுமே வந்து அப்படியே ஃபுல் நம்பர் நமக்கு ஏபிசி பாஸ் ஆகிருக்கு. ஆனால் திருப்பி வச்சுருந்தா பாஸ் ஆகிருக்கும். திருப்பி ப்ளே பண்ணவங்க ஒரு 1-2 பேர் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3Dலேயும் ஒரு நல்ல நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்பர் இது 2 நம்பர் மிஸ் ஆனிச்சுன்னா 7 1 தான் வரும்னு. ஸோ 7ஆம் நம்பர் இங்கேயுமே நமக்கு ஆல் போர்டில் வந்திருக்கு. பட் நம்ம இங்கே கொடுத்தது தான் பெருசாக பேசுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 657, சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா 675 கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 57 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசி நமக்கு பாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 87 இது வந்து நமக்கு ஒரு ஏசி வந்து நமக்கு பாஸ் ஆகுது, சரிங்களா? நம்ம கொடுத்த ஃபஸ்ட் 2 நம்பர்லேயே அந்த மாதிரி வந்திருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 752 கொடுத்துருந்தோம், சரிங்களா? 752 கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேயும் வந்து 257, சரிங்களா? இங்கேயும் ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஏசி, எல்லாம் வெவ்வேறு நம்பரோட நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் அந்த பேர் எடுத்து நம்ம கொடுத்தோம் பாருங்கள். இங்கே கூட 8 7ன்னு தான் இருக்குது, சரிங்களா? 8 7ன்னு தான் இருக்குது. நம்ம வந்து இங்கே 7 8 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நமக்கு ஒரு வின்னிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் திருப்பி ப்ளே பண்ண எப்பயுமே நம்ம கொடுக்குற செட் வந்து ஒரு செட்டு கொடுப்போம், அதை வந்து நீங்கள் ரிவர்ஸாகவும் திருப்பி வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும் போது தான் வரும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதையும் கம்பேர் பண்ண சொல்கிறதுக்கான காரணம் அதுதான், சரிங்களா? 7 8 இருக்குது, 8 7மே இருக்குது. அவர் அதுதான் கொடுத்துருக்கான்னு சொல்லி இந்த ஒரு 3D பார்த்து கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஏன்னா இதையும் நான் வச்சா 7 7 மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அப்படின்றப்ப அதை பார்த்து வச்சா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். இருந்தாலும் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நாளைக்கு ஒன்றான கெஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக டெய்லி வின்னிங் கொடுக்குறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 4 7 8 1 சப்போர்ட்டுக்கு 2ஆம் நம்பர் போகிறேன். பி போர்டில் 1 5 9 6. நான் திரும்ப சொல்கிறேன், ரிசல்ட் ரொம்ப கம்மியாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சி போர்டில் வந்து 8 நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 8 9 0 6 3ன்னு வந்திருக்கு, சரிங்களா? ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8ஆம் நம்பர் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் சொன்னால் அந்த 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. 8ஆம் நம்பராக இருக்கட்டும், 3ஆம் நம்பராக இருக்கட்டும், பெண்டிங் நம்பர்ஸில் வந்துட்டுருக்கு, சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி சி போர்டில் ரொம்ப எதிர்பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ 2 9. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 3 9 மட்டும் நம்ம இங்கே நமக்கு சார்ட்டில் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நான் போட்டிருக்கேன் 8 9 3, சரிங்களா? ஸோ 6 கொடுத்துருக்கேன். 4ஆம் நம்பர், அதாவது 0க்கு பதிலாக ஏற்கனவே 0 அடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால 4ஆம் நம்பர் நான் போயிருக்கேன். இது உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணுறேன் ஆல் போர்ட் பார்த்துட்டு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு நல்ல வின்னிங் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்க்கும்போது 52, சரிங்களா? 57க்கு அப்படியே பவர் 52ன்னு வருது. அதே மாதிரி இங்கே இருக்கிற 246க்கு நம்ம ரிசல்ட் வச்சு தான் இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம். 246க்கு 92ன்னு வருது, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 06 60
ஒருவேளை 0 வந்துச்சுன்னா அது 6ஆம் நம்பர் கூட தான் வர மாதிரி இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. 68 86 ஒரு பேர் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நானே திருப்பி கொடுத்துருக்கேன் அந்த 2 பேருமே. ஸோ அதனுடைய திருப்பி கொடுத்த பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, ஸோ அதேமாரி 47 41 அதேமாதிரி 50 88 டபுள்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய 2 டபுள்ஸ் நம்பர் 1 1 3 3 கம்பல்சரியாக நீங்கள் இதை ப்ளே பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து இன்றைக்கி பெண்டிங் நம்பர் 3ஆம் நம்பர்னால ரொம்ப வருஷமாக அடிக்காத நம்பர் இருக்குது. அடித்த நம்பர்னால கண்டிப்பாக வந்து அது கூட ஒரு பெண்டிங்கோட இன்னொரு பெண்டிங் சேர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 3 வரலாம். அதேமாரி 0 2 ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஆல் போர்ட் பார்த்துடலாம். ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 3 போகிறேன் நான். சரிங்களா, 8ஆம் நம்பர் அதனுடைய பவர் 3ஆம் நம்பர் நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திரும்பவும் வந்து இந்த 4 6 பேட்டர்னில் தான் திரும்பவும் அமையிற மாதிரி தெரியுது. சரிங்களா, 4 6 பேட்டர்னில் தான் வர மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதை நான் சொல்லிடுறேன் நான். ஸோ அந்த போர்டு வந்து நம்ம திருப்பி அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 246 அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டாக போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6ஆம் நம்பருக்கு போங்க. ஆல் போர்டில் ஒரு 6ஆம் நம்பருக்கு போங்க. சரிங்களா, 6ஆம் நம்பருக்கு நாளைக்கு போகலாம். சரிங்களா, நம்ம சார்ட்டில் எடுத்தது கொடுத்துட்டோம். என்னோட தனிப்பட்ட கருத்தில் நான் கொடுக்குற நம்பர் 6ஆம் நம்பர். ஒரு ஆல் போர்ட் ப்ளே பண்ணணும், லிமிட்டாக ப்ளே பண்ணால் ஒரு 6ஆம் நம்பர் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். 6ஆம் நம்பர் கூட 0 அந்த மாதிரி 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் அப்படி வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, போர்டுக்கு நான் இன்றைக்குமே வந்து எல்லா நம்பரும் நான் போகல. நான் கொஞ்சம் உங்களுக்கு லிமிட்டாக தான் நான் கொடுக்கலான்ட்டு பார்க்குறேன் நான். சரிங்களா, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 7 8 1 தான் வருது. சரிங்களா, ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 4 7 8 1 வருது. ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா நான் 7ஆம் நம்பர் கொஞ்சம் போகிறேன். சரி, நான் எப்பயுமே 8ன்னு அடித்தா 6ஆம் நம்பர் தான் அடிக்கும். சரிங்களா, இருந்தாலும் அதனுடைய இதுக்கு வந்து நான் 4 போகிறேன். சரிங்களா, 7 போகிறேன், 8 போகிறேன். இந்த 3 நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 8 ரிப்பீட் வந்து அவங்க கணக்கில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நாளைக்கு ஒரு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 4 7க்கு. சரிங்களா, 2 நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதேமாரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஷாட்டாக சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு 1ஆம் நம்பர் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, 1ஆம் நம்பர் அதை தான் நான் 4 1 வச்சு மேட்ச் பண்ணியிருப்பேன். சரிங்களா, ஸோ அதையும் தாண்டிங்க அப்படின்னா நமக்கு 9 6. சரிங்களா, 5ஆம் நம்பர் வந்து எல்லா போர்ட்லேயுமே 5ஆம் நம்பர் வருது. சென்டர் போர்டில் வருது. இது மீண்டும் 5 அப்படியே இறங்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரிப்பீட் வருது, இருந்தாலும் வருது. இருந்தாலும் நான் 3 நம்பர் தான் கொடுப்பேன் சென்டர் போர்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 அதோடைய பவர் 6 9 அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ சி போர்டில் நாளைக்கு ஷோராக வந்து 8ஆம் நம்பர் வந்து ஸ்பெஷல் சி போர்ட்லேயும் வந்திருக்கு, நார்மல்லையும் வந்திருக்கு. ஸோ அப்படின்றப்போ 8ஆம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா, 8ஆம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் 3ஆம் நம்பர் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் பெண்டிங் நம்பர்ஸ் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பெண்டிங் நம்பர்னால் தெரியுங்களா, ரொம்ப நாள் அடிக்காமல் இருக்க நம்பர் 3ஆம் நம்பர் அடிக்காமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பி போர்டில் என்ன பெண்டிங் நம்பர், ஏ போர்டில் என்ன பெண்டிங் நம்பர்னு அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. பட் நான் 6ஆம் நம்பர் போகாமல் நான் வந்து உங்களுக்கு ஒரு 4ஆம் நம்பர் போகிறேன். சரிங்களா, 4ஆம் நம்பர் போகிறேன். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9ஆம் நம்பர் போகிறேன். 9ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க, இருந்தாலும் நான் 9 போகிறேன். நான் ஏற்கனவே கீழே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 6ஆம் நம்பர் தான் வந்து எல்லா போர்ட்லேயும் வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கேயும் 6 அடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நம்பர்ஸ் மாதிரி தான் தெரியுது. சரிங்களா, 6 4 4 6 முடிஞ்சால் அவங்களால ஒரு பேர் ப்ளே பண்ணிடுங்க. இந்த சரிங்களா, இதை எழுதிடுறேன் நான், ஏன்னா வளைச்சி 4 6 வருது. ஸோ போன வாரம் அப்படி தான் அடித்தாங்க. இருந்தாலும் அது ஒரு பேர் லிமிட்டாக ப்ளே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணுங்கன்ட்டோம். சிம்பிளாக எடுத்து ப்ளே பண்ணால் அந்த மாதிரி ரிசல்ட்டை வச்சு ப்ளே பண்ணிடுங்க. இதை நம்ம போகிற இன்றைக்கி 4 நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 4 நம்பர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8ஆம் நம்பர் போகிறேன். அடுத்தது 3ஆம் நம்பர் போகிறேன். சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து நான் 4ஆம் நம்பர், அதாவது 3ஆவது ஆப்ஷனாக 4ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் 4ஆவது ஆப்ஷனாக போகிறேன். 6ஆம் நம்பர் இருக்குது, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நமக்கு இந்த 1 1க்கு பதிலாக ஒரு 6 6 பேரும் பிசியில் வரலாம். சரிங்களா, இந்த மாதிரி பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ அடிச்சிருக்காங்க, இருந்தாலும் வந்து நம்ம 6 4 4 6 போகிறீங்களோ இல்லையோ 6 6 இந்த ஒரு பேர் போங்க. 6 6 அல்லது 4 4 போங்க. ஆனால் நமக்கு இதுதான் மெயின். நம்ம இங்கே கொடுத்தது தான் நம்ம சார்ட்டில் எடுத்தது மெயின். நம்ம வந்து சிங்கிள் போர்டு இதை வச்சு மேட்ச் பண்ணும்போது இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 கொடுக்குறப்ப அந்த ஒரு பேர் ப்ளே பண்ணலாம். நேற்று நம்ம அதை கொடுத்துருந்தோம், 4 4 கொடுத்துருந்தோம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நேற்று 4 4 கொடுத்துருந்தோம்.
ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்த நாள் வந்து அது வந்து ரிப்பீட்டாக இறங்கும். சரிங்களா? திரும்ப சொல்லிக்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கொடுத்த ஆல்போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுறவங்க இந்த மாதிரியான இதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து போட்டேன். ரெண்டாவது ஒன்று ரிசல்ட்டு கம்மியாக மேட்ச் ஆனாலும் வீடியோ போடலாமே வேணாமனு வச்சுட்டு தான் சரி இருந்தாலும் போட்டால் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் அந்த 6 நாள் பேட்டர்ன் சொன்னீங்களா, அது வந்திருக்கு பாருங்கள். 046 604 புரியுதுங்களா? இதில் தான் நான் 06 எடுத்திருக்கேன். உங்களை தான் 46 64 போட சொல்லியிருந்தேன். அதேமாரி 924 ஸோ 429 இதை தான் வந்து நான் 92ன்னு ஒரு பேர் மேலே மேட்ச் பண்ணியிருப்பேன். சொல்லிடுறேன் எப்படி மேட்ச் பண்ணன்ட்டு. அதேமாரி 706 அந்த 06 வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாரி 386 368 சரிங்களா, அந்த பேர் மேலே கொடுத்துருப்பேன். அதேமாதிரி 313 அந்த 2 3 சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துருக்கு 1ஆம் நம்பர் கூட சேர்ந்து. முடிஞ்சால் சென்டர் கூட ஒரு 1ஆம் நம்பர் அப்படின்றத நான் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன். சரிங்களா, அதை வச்சு கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். மற்ற சி போர்டை வச்சு மேட்ச் பண்ணால் பிசி வின் பண்ணிடலாம். அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா 418 பாருங்கள், அதுவும் 1ஆம் நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருக்கும். 418 744 அந்த 4 நாளை பற்றி சொல்லியிருந்தோம்ல, அது வந்திருக்கு. அதேமாதிரி 508 ஸோ 889 ஒரு வேளை 5ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பர் திருப்பினாங்கன்னா 889 699 வந்திருக்கு. ஒயில் ஆல்ரெடி 099 அடிச்சிட்டாங்க. ஸோ 99 பேர் வந்துருச்சு. பட் இருந்தாலும் திரும்பவும் வருது. அதனால் வந்து 1-1ன்ற நம்பருக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகலாம். ஆல் போர்டு வந்து அந்த 1-1க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகலாம் நீங்கள். சரிங்களா? அதேமாதிரி 852 சரிங்களா, கடைசி நம்பர் மட்டும் பவர் எடுக்கிறாங்க. ஏன்னா அப்படி தானே இப்போ விளாட்றாங்க. மேலே இருக்கிற 2 நம்பர் அப்படியே திருப்பிட்டு 85 வச்சே விளாண்டுருக்காங்க. 3 நாள் விளாண்டாங்க. இன்றைக்கி வருமா அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் மேட்ச் ஆகுது 852ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் 8-2 5-2 அப்படி ப்ளே பண்ணலாம். அது 5-2 நம்மளே கொடுத்துட்டா வேணால் 8-2 நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.